இது முதல் பாகத்தின் தொடர்ச்சியாகும். இஸ்லாத்தில் கராஹியத்தல் மர்தத் எனும் மரணத்தின் மீதான வெறுப்பு. மறுமைக்கான தயாரற்ற நிலை காரணமாக மரணத்தை வெறுக்கும் அல்லது பயப்படும் நிலையை இது குறிக்கிறது. ஈமானை எவ்வாறு பாதிக்கிறது? இது ஈமானை பலவீனப்படுத்துகிறது. ஏற்பட்ட ஒரு நபர் மறுமை பற்றிய சிந்தனையை தவிர்க்கிறார். இதனை அவர் விரும்பி செய்யாவிட்டாலும் இது இயற்கையாக நடைபெறக்கூடிய ஒன்று. கையில் இருக்கும் துன்யாவை தொலைத்துவிட்டு கண்கள் காணாத மறுக்கைக்காக உழைப்பதா என்று கசந்து கொள்கிறார். இதனால் அவர் தீனுக்கு நல்ல சேவகனாக, இறைவனுக்கு நல்ல அடியானாக இருக்க முடியாமல் போய்விடுகிறது. இங்கு ஒருவர் எந்த நிலையிலும் உயிரை பிடித்துக் கொள்கிறார். இதனால் ஏற்படும் பெரிய தாக்கம் என்னவென்றால் அவர் தைரியத்தை இழக்கிறார். உண்மை அல்லது நீதிக்காக தியாகம் செய்வதை தவிர்க்கிறார். மரண பயம் சரியான விஷயங்களுக்காக போராடுவதை தடுக்கிறது. வியாபாரம் செய்வது, தொழில் துறவுகளில் ஈடுபடுவது, கைத்தொழில் செய்வது அனைத்தும் இஸ்லாத்தில் பகிரங்கமாக வரவேற்கப்படுகிறது. நபியவர்கள் கூறினார்கள், நேர்மையான மற்றும் நம்பகமான வணிகர் மறுமையில் நபிமார்கள், சித்திக்குகள் மற்றும் ஷுஹதாக்களுடன் இருப்பார்கள். மேலும் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நட்டாலோ அல்லது விதை விதைத்தாலோ பின்னாளில் ஒரு பறவை, மனிதன் அல்லது விலங்கு அதிலிருந்து உண்ணும்போது அது அவருக்கு தர்மம், சதக்கா ஆகக் கருதப்படுகிறது. ஆனால் தீனுக்காக போராட வேண்டிய சந்தர்ப்பத்தில் தனது உடைமை, உயிர் என்று சொல்லும் மக்களை அது பழிக்கிறது, தூற்றிக்கிறது. திருக்குரான் எச்சரிக்கிறது, ஈமான் கொண்டவர்களே, அல்லாவின் பாதையில் போருக்கு புறப்பட்டுச் செல்லுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் நீங்கள் பூமியின் பக்கம் சாய்ந்து விடுகிறீர்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்துவிட்டது? மறுமையை விட இவ்வுலக வாழ்க்கையைக் கொண்டே நீங்கள் திருப்தியடைந்து விட்டீர்களா? மறுமையின் வாழ்க்கைக்கு முன்பு இவ்வுலக வாழ்க்கையின் இன்பம் மிகவும் அற்பமானது. மேலும் கூறுகிறான், நீங்கள் அவ்வாறு புறப்பட்டுச் செல்லவில்லையானால் அல்லாஹ் உங்களுக்கு நோவினை மிக்க வேதனை கொடுப்பான். நீங்கள் அல்லாத வேறு சமூகத்தை மாற்றி உங்களிடத்தில் அமைந்து விடுவான். நீங்கள் அவனுக்கு யாதொரு தீங்கும் செய்ய முடியாது. அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையோனாக இருக்கின்றான். இந்த வசனங்கள் இறைவனுடைய கோபத்தை, அதிருப்தியை படம்பிடித்து காட்டுகிறது. மேலும் நபியவர்கள் கூறினார்கள், நீங்கள் வட்டி அடிப்படையிலான பரிவர்த்தனையான இனாவில் ஈடுபட்டு கால்நடைகளின் வாள்களை பிடித்துக்கொண்டு விவசாயத்தில் மட்டும் திருப்தியடைந்து கொண்டு ஜிஹாதை விட்டுவிடும்போது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு இழிவை விதிப்பான். நீங்கள் உங்கள் மார்க்கத்திற்கு திரும்பும் வரை அவன் அந்த இழிவை நீக்கவே மாட்டார். இங்கு தீனுக்கான உதவி தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் வியாபாரம் மற்றும் விவசாயம் என்பவை கடுமையாக எதிர்க்கப்படுகிறது. இங்கு மரணத்தை வெறுப்பதற்கு தீர்வாக உலகத்தின் மீதான வெறுப்பை, முக்கிரமற்ற தன்மையை அது விதைக்கிறது. அப்படியானால் யார்தான் மரணத்தை விரும்புவார்கள்? இது ஒரு நியாயமான கேள்விதான். இந்த கேள்வியை நபியவர்களிடமே கேட்டுவிடுவோம். நபியவர்கள் கூறினார்கள், அல்லாவை சந்திக்க விரும்புபவரை அல்லாவும் சந்திக்க விரும்புகிறான். அல்லாவை சந்திக்க வெறுப்பவரை அல்லாவும் வெறுக்கிறான். அப்போது ஆயிஷா அலி அவர்கள் கேட்டார், அல்லாவின் தூதரே, மரணத்தை வெறுப்பதைக் குறிக்கிறீர்களா? ஏனெனில் நாம் அனைவரும் மரணத்தை வெறுக்கிறோமே. நபியவர்கள் சொன்னார்கள், இல்லை, மரணம் ஒரு முஃமினுக்கு வரும்போது அவருக்கு அல்லாவின் தயவும் கருணையும் நல்ல செய்தியாக அறிவிக்கப்படுகிறது. எனவே அவர் அல்லாவை சந்திக்க விரும்புகிறார். ஆனால் காபிருக்கு மரணம் வரும்போது அல்லாவின் தண்டனை மற்றும் வேதனைகளின் செய்தி கிடைக்கிறது. எனவே அவர் அல்லாவை சந்திக்க வெறுக்கிறார், அல்லாவும் அவரை சந்திக்க வெறுக்கிறார் என்றார்கள். அதாவது மரணத்தை வெறுப்பது என்பது மோசமான ஒன்று என்று கூறப்படுவதால் மரணத்தை விரும்ப செய்வது என்பது இங்கு நோக்கமல்ல. மாறாக உலக மோகம் கொண்டு இறை கட்டளைகளை உதாசீனம் செய்து கொண்டு வாழ்ந்துவிட்டு மரண வேளையில் இறைவனைக் காண அஞ்சுவதையே இங்கு கூறப்பட்டு இருக்கிறது. மரண பயம் சமூகத்தை எப்படி கெடுக்கிறது? ஒரு சமூகம் துய்யாவின் மீதான அன்பு காரணமாக மரணத்தை பயப்படும்போது அது அவர்களின் எதிரிகளுக்கு பலமாக மாறுகிறது. ஜிஹாத், அல்லாஹ்வின் பாதையில் போராடுவதை விட்டுவிடும்போது மற்ற சமூகங்களின் கலாச்சார பண்பாட்டு தத்துவங்கள் முஸ்லிம்கள் சமூகத்தை போர்த்திக் கொள்ள எண்ணதிக்கின்றன. இது இந்த சமூகத்தின் உலக மறுமை தோல்வியை உணர்ந்தும் பயங்கரமாகும். இப்னு கசீர் தனது தஃசீரில் குறிப்பிட்டபடி, மக்கள் அதிகமாக துன்யாவை விரும்பி மரணத்தை வெறுக்கும்போது அவர்கள் மற்ற சமூகங்கள் மத்தியிலும்
இறைவனிடமும் இழிவடைகிறார்கள், ஏனெனில் அல்லாஹ் தனது ஆதரவை அவர்களிடமிருந்து நீக்குகிறான் என்கிறார்கள். ஹுப் துன்யா மற்றும் கராஹியத் அல் மவ்த் இடையேயான தொடர்பு. முதலில் உருவாவது உலக ஆசைதான். இது மரணத்தின் மீதான பயத்தை இலவச இணைப்பாக ஈர்க்கிறது. இதயத்தின் இந்த இரண்டு நோய்களும் ஒன்றையொன்று ஊக்குவித்துக் கொள்கின்றன. உலக மோகத்தை தன்னுள் கொண்ட நபர் தனது உலக இன்பங்களை விட்டு செல்ல விரும்புவதில்லை. இந்நிலை கராஹியத் அல் மவ்த்தை வலுப்படுத்துகிறது, ஏனெனில் இவர் மரணத்திற்குப் பின் என்ன நடக்கும் என்பதைப் பற்றி சிந்திப்பதை தொடர்ந்து தவிர்த்து வந்திருக்கிறார். இதனால் வாழ்க்கையை இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளும் நிலை அவருள் இயல்பாக எழுகிறது. ஆகவே இந்த வைன் குரானின் உன்னதமான அழைப்பை தன்னை அறியாமல் நிராகரிக்கும் நிலைக்கு எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இட்டுச் செல்கிறது. ஹுப் துன்யா மற்றும் கராஹியத் அல்மவ் குறித்த அறிஞர்களின் குறிப்புகள். இமாம் அல்கஸ்ஸாலி ரஹ்மதுல்லா இஹ்யா உலூம் அத்தீன் என்ற தனது நூலில் இமாம் அல்கஸ்ஸாலி ஹுப் துன்யாவை இதயத்தின் ஆழமான நோயாக விவரிக்கிறார். உலகம் ஒரு நிழலைப் போன்றது. நீங்கள் அதை துரத்தினால் அது உங்களிடமிருந்து ஓடுகிறது. நீங்கள் அதை புறக்கணித்தால் அது உங்களை பின்தொடர்கிறது. உலகப் பற்று மனிதனின் உள்பார்வையை குருடாக்குவதால் நன்மை தீமைகளை வேறுபடுத்த முடியாத நிலை ஒருவனுள் உண்டாகிறது என விளக்குகிறார். மேலும் கூறுகையில், உலகத்தின் மீதான ஆசை ஒவ்வொரு பாவத்திற்கும் மூலமாகும், ஒவ்வொரு வழிகேட்டிற்கும் ஆதாரமாகும். உலகம் ஒரு பாம்பை போன்றது, தொடுவதற்கு மென்மையானது, ஆனால் அதனுள் கொடிய விஷம் உள்ளது. உலகப் பற்றின் அறிகுறிகளாக இவற்றைக் குறிப்பிடுகிறார். கீழ்ப்படிதலை விட பாவத்தை விரும்புதல். ஒழுக்க ரீதியான மார்க்க ரீதியான இழப்பை விட உலக இழப்புக்கு அதிகம் வருந்துதல். பாவத்தின் வழியாக வந்தாலும் உலக ஆதாயத்தில் மகிழ்ச்சி அடைதல். இப்னு அல்கையம் ரஹ்மதுல்லா அல்ஃபவாயித் என்ற தனது நூலில் எழுதுகையில், இதயம் துன்யாவுடன் எவ்வளவு அதிகமாக இணைக்கப்பட்டுள்ளதோ அவ்வளவு குறைவாக அது மறுமையை விரும்புகிறது. மறுமையை எவ்வளவு விரும்புகிறதோ அவ்வளவு குறைவாக துன்யாவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இவை இரண்டும் ஒரே நேரத்தில் இதயத்தை நிரப்ப முடியாது என்கிறார். இப்னு தைமிய்யா ரஹ்மதுல்லா முஜ்லூர் அல்-பதாவா எனும் தனது நூலில் உலகப்பற்று இதயத்தையும் உம்மத்தையும் பலவீனப்படுத்துகிறது. இப்னு ரஜப் அல்-ஹன்பலி ரஹ்மதுல்லா ஜாமி அலுலும் பல்லிகம் என்ற தனது நூலில் உலகில் ஒரு பயணியாகவோ அல்லது விருந்தாளியாகவோ இருங்கள் என்ற ஹதீஸுக்கு விளக்கம் கூறுகையில், உலகம் ஒரு பாலமாகும், அதைக் கடந்து செல்லுங்கள், அதில் கட்டியெழுப்பாதீர்கள். உலகத்தை நேசிப்பவர் மறுமையை விரும்ப மாட்டார். இமாம் அஷ்ஷாபி ரஹ்மதுல்லா திவான் அஷ்ஷாபி என்ற அவரது கவிதைகளில், உலகத்தை நேசிப்பவரின் இதயம் கவலையால் நிரம்பியிருக்கும், மறுமையை நேசிப்பவரின் இதயம் தூய்மையாக இருக்கும். வரலாற்றில் முஸ்லிம்களுக்கு என்ன தந்து. அண்டலஸ் ஸ்பெயின் 1492 கிரனாடாவின் சரண்டைவுடன் முஸ்லிம்களின் ஸ்பெயின் அலண்டலஸ் வீழ்ச்சியடைந்தது. ஒரு காலத்தில் செழித்திருந்த நாகரிகத்தின் அஸ்திவாரங்கள் அஸ்திகளாயின. ஆரம்ப முஸ்லிம்கள் ஆட்சியை வரையறுத்த ஒழுக்கம், எளிமை மற்றும் ஒற்றுமை ஆகியவை ஆடம்பரம், மிதமிஞ்சிய வாழ்க்கை மற்றும் குழுக்களுக்குள் பிளவுபடுதலுக்கு இடம் கொடுத்தபோது சமூகத்தின் எதிர்கொள்ளும் திறன் வலு இழந்தது. ஆட்சி மேல்தட்டினர் உலகியல் இன்பங்களிலும் அரண்மனைச் சூழ்ச்சிகளிலும் மூழ்கியிருந்தனர். தலைவர்கள் போட்டியிடும் தாய்ப்பாக்களாக, நகரரசுகளாக பிளவுபட்டிருந்தனர். டோட்கிறித்தவ ரீகன்சியேஸ்டா மறுகைப்பிடிப்புக்கு எதிராக ஒன்று சேர்ந்து போராடுவதற்கு பதிலாக ஒவ்வொன்றும் தங்களது முன்னேற்றம், தங்களது உயிரை தக்கவைப்பதில் கவனம் செலுத்தினர். இஸ்லாமிய மதிப்புகளான சகோதரத்துவம் மற்றும் நீதி ஆகியவற்றை இழந்து துரோகம், குறுகிய நோக்கக் கூட்டணிகளில் கவனம் செலுத்தினர். ஸ்பெயின் ஒரு வரலாறானது. இப்னு கல்தூன் ரஹ்மதுல்லா அவர்கள் தனது முகத்திமா என்ற அவரது நூலில், ஒரு சமுதாயம் ஆடம்பரத்தையும் சோம்பலையும் வழக்கமாக்கிக் கொண்டால் அங்கு போர்த்திறன் இழக்கப்படுகிறது. பிற நாடுகளுக்கு அவர்கள் இரையாக்கப்படுகின்றனர். உலக மோகமும் மரணத்தின் மீதான பயமும் அவர்களை தற்காப்பு திறன் அற்றவர்களாக ஆக்குகின்றன. பெண்களைப் போல் பிறரை நம்பியிருக்கும் நிலைக்குத் தள்ளப்படுகின்றனர். அபுல் சன் அலி நத்வி ரஹ்மதுல்லா அவர்கள் முஸ்லிம்களின் வீழ்ச்சியால் உலகம் இழந்தது என்ன என்ற தனது நூலில்,
முஸ்லிம் செயின் தனது சொந்த ஒழுக்கச் சீர்கேட்டினால் பலியானது. மக்கள் இம்மை வாழ்வின் இன்பங்களில் மூழ்கினார்கள். ஆட்சியாளர்கள் ஆடம்பரம், உள்நாட்டுக் குழப்பங்கள் மற்றும் துரோகத்தில் ஆழமாக மூழ்கியிருந்தார்கள். வாழ்வின் மீதான மோகமும் மரணத்தின் வெறுப்பும் அவர்களை எதிரிகளுக்கு எளிதான இரையாக்கியது. ஈமானுக்காகவும் கண்ணியத்துக்காகவும் தியாகம் செய்யும் துணிவை அவர்கள் இழந்தார்கள். சையீத் குதுப் ரஹ்மத்துல்லாஹ் தனது பி. ஜிலால் அல்-குர்ஆன் என்ற குர்ஆனின் விளக்க உரையில், ஸ்பெயினில் முஸ்லிம்கள் தோற்கடிக்கப்பட்டதற்குக் காரணம் எண்ணிக்கை குறைவோ அல்லது வளங்களின் பற்றாக்குறையோ அல்ல, மாறாக அவர்கள் இம்மை வாழ்வின் மீதான மோகத்திலும் மரணத்தை வெறுப்பதிலும் மூழ்கியிருந்தனர். இந்த பலவீனம் அவர்களின் இதயங்களில் நுழைந்ததும் அவர்களின் மீது விதி முத்திரை குத்திவிட்டது. இதுவே நபியவர்கள் எச்சரித்தவன் ஆகும். யூசுப் அல்கரலாவி ரஹ்மதுல்லா அவர்கள் தனது அலிமான் வல்ஹயாத் என்ற அவரது நூலில் அலண்டலசின் வீழ்ச்சி நபியவர்கள் வயன் என்று விவரித்ததற்கு தெளிவான உதாரணமாகும். முஸ்லிம்கள் செல்வம், பதவி மற்றும் ஆடம்பரத்தில் ஆர்வம் காட்டினர். மரணத்தை அஞ்சிய அவர்கள் ஒரு காலத்தில் கொண்டிருந்த வலிமையும் ஒற்றுமையும் இல்லாமல் போராடாமல் சரணடைந்தார்கள். அப்பாசியர்களின் கலிபத் வீழ்ச்சி 1258 மங்கோலியர்களால் பாக்தாத் வீழ்த்தப்பட்டதன் மூலம் அப்பாசிய கலீபாக்களின் ஆட்சி வீழ்ந்தது. தனது ஆரம்ப நூற்றாண்டுகளில் அப்பாசிய கலீபாக்கள் அறிவு, நீதி மற்றும் ஒற்றுமையின் விளக்காக விளங்கியது. அறிஞர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் நீதிபதிகளை பிறப்பிடமாக திகழ்ந்தது. எனினும் காலப்போக்கில் ஆடம்பரம், வீண்செலவு மற்றும் ஒழுக்கச் சீர்கேடுகள் ஆட்சியாளர்களை பாதித்தது. கலீபாக்களும் அவர்களின் அரசவையும் உலகியல் இன்பங்கள், அரண்மனை சூழ்ச்சிகள் மற்றும் கலை, இசை போன்றவற்றுக்கு மிகுதியான ஆதரவு ஆகியவற்றில் மூழ்கியிருந்தனர். குழுக்களுக்குள் பிளவு, துரோகம் மற்றும் உள்போட்டிகள் ஒற்றுமையை மேலும் அரித்தன. எனவே மங்கோலியர்கள் படையெடுத்து முன்னேறிய போது அப்பாசிய அரசுக்கு எதிர்கொள்ளும் வலிமையோ ஒழுக்க வீரியமோ இருக்கவில்லை. எவ்வளவு வலிமை வாய்ந்த நாகரிகமாக இருந்தாலும் உள்ளிருந்து ஒழுக்கம் அகற்றப்பட்டால் வெளிப்புற அச்சுறுத்தல்களிலிருந்து தப்பிக்க முடியாது. இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹ் தனது அல்பிதாயா வ நிஹாயா என்ற அவரது நூலில், ஆட்சியாளர்கள் உலகியல் மோகங்களில் ஈடுபட்டனர், அல்லாஹ்வின் கட்டளைகளிலிருந்து திரும்பினர். பிளவு, ஊழல் மற்றும் ஆடம்பரம் அவர்களிடையே பரவியது. இறுதியில் எதிரிகள் அவர்கள் மீது திரண்டனர். அவர்களுக்கு எதிர்ப்பதற்கு எந்த வலிமையும் இருக்கவில்லை. ஜமால் அல்தீன் அலப்கானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தனது அலுர்வா அல்வுக்கா என்ற இதழின் ஒரு கட்டுரையில், அப்பாசிய கலீபாக்களின் வீழ்ச்சிக்கு மங்கோலியர்களின் வாட்கள் மட்டுமே காரணம் அல்ல, அதன் ஆட்சியாளர்கள் மற்றும் மக்களின் இதயங்களில் நுழைந்த நோயே காரணம். இன்பத்தின் உலக ஆசையும் தியாகத்தின் மீதான பயமும் அவர்களை இறைக்கட்டளைகளை கைவிட வைத்தன. அவர்கள் தங்களுக்குள் பலவீனப்பட்டே இருந்தனர். இதனால் எதிரிகள் அவர்களை இலகுவாக முறியடித்தனர். முஹம்மது இக்பால் ரஹ்மத்துல்லாஹ் தனது இஸ்லாமில் மத சிந்தனையின் மறுகட்டமைப்பு என்ற நூலில், பட்டு மற்றும் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட உடல்கள் இருந்த போதிலும் அவர்களின் ஆத்மாக்கள் இறந்து போனதால் அப்பாசியர்கள் வீழ்ச்சி அடைந்தனர். சேவை மற்றும் போராட்டத்திற்கான ஆர்வம் என்பவை மறக்கடிக்கப்பட்டு உலக மோகத்தால் நிரப்பப்பட்டிருந்தது. இந்த ஒழுக்கச் சீர்கேடுதான உடல்களின் அழிவுகளுக்கு முன்னோடியாக இருந்தது. உம்மத் வெறும் உள் ஏதுமில்லாத ஓடுகளாகத்தான் இருந்து மங்கோலியர்கள் வெறும் வெளி ஓட்டை மட்டுமே அழித்தனர். ஷகீப் அர்சலான் ரஹ்மத்துல்லாஹ் தனது முஸ்லிம்கள் ஏன் பின்தங்கினர் என்ற நூலில், அப்பாசிய காலத்து முஸ்லிம்கள் உலகின் மீதான மோகம் மற்றும் மரணத்தின் மீதான பயம் என்ற நோய் அவர்கள் இதயங்களில் நுழைந்தபோது தங்களது வலிமையை இழந்தனர். அவர்களின் ஆட்சியாளர்கள் கடமையை விட இன்பத்தை விரும்பினார்கள். அறிஞர்கள் பெரும்பாலும் உண்மையை விட அதிகாரத்திற்கு சேவை செய்தார்கள். இதுவே ஆகும். இது அவர்களின் வீழ்ச்சியை தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆக்கியது.